Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Pot to Plates Kitchen. நான் உங்க கிறிஸ்டி. இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல ரொம்ப சிம்பிளா ஒரு ரெசிபி பார்க்க போறோம். ரொம்ப வித்தியாசமான ரெசிபி நெத்திலி மீன் அவியல். இது வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த இடங்கள்ல வந்து ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு தான் நம்ம வந்து எப்படி பண்றது அப்படினு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப அருமையான சுவையில இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சில் அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாகவே போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு பல் பூண்டு போட்டிருக்கேன். இந்த பூண்டு பல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு பல் போட்டிருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 3 பல் பூண்டு போட்டுக்கோங்க. காரத்துக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து போட்டுக்கோங்க. சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்ததாக புளி இந்த சைஸ்க்கு போட்டுக்கோங்க. இதை வந்து ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், அப்படியே வந்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைக்கணும். அரைச்சி எடுக்கும்போது இது கூட நம்ம வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி தான் வந்து நம்ம அரைச்சி எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மீனோட சேர்த்து கலந்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நெத்திலி மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இந்த நெத்திலி மீன் அவியலுக்கு வந்து நெத்திலி மீன் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சின்ன சின்ன மீன் வந்து நல்லா இருக்காது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தேங்காவோட மீன் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சதுக்கப்புறமா ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நெத்திலி மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன மீனாக இருக்கிறதுனால சீக்கிரமாக உடஞ்சிரும். அதனால் அடுப்பில் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ரொம்ப கிளறக்கூடாது. அதுக்கு முன்னால் எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே ஊற விட்டுடலாம். அடுத்ததாக இந்த அவியலுக்கு தேவையான காய்களை முதல்ல நம்ம வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அவியலுக்கு யூஸ் பண்ணுற எல்லா காய்களும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு முருங்கைக்காய் போட்டிருக்கேன். அடுத்ததாக வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், கூடவே ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இந்த காய்களுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி துருவிட்டு அதையும் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி கொஞ்சம் இந்த காய்கள்லாம் ஒரு பாதி அளவு வேகிற வரை அப்படியே மூடி போட்டு வேக விட்டுருங்க. நம்ம வந்து மாங்காவை மட்டும் மீன் போடும்போது அது கூட சேர்த்துக்கலாம், ஏன்னா மாங்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து காய்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இது கூட மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து நான் ஒரு 4 துண்டு போட்டிருக்கேன். அடுத்ததாக நம்ம வந்து கலந்து வச்ச மீனையும் வந்து அப்படியே போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நெத்திலி மீன் ஃப்ரை ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். மீனை போட்டுட்டு இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். வேறு எந்த எண்ணெய் ஊற்றினாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஜென்டிலாக கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த காய்கள் மட்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மீன் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் மீன் வந்து உடையும். இந்த ஸ்டேஜில் வந்து உடையாது, அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி லைட்டாக மட்டும் தெளித்து விட்டுக்கணும். தெளித்து விட்டுட்டு இதை வந்து நம்ம வேக விட்டுடலாம். வேக வைக்கும்போது இந்த மாதிரி வாழை இலை போட்டு மூடி வேக வைங்க, அப்போ வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். நெத்திலி மீன் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, ஒரு 5 நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியாக வெந்துடும்.
பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கேன் கட் பண்ணி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் அரைக்கும் போதும் பச்சை மிளகாய் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ லைட்டாக, ரொம்ப லைட்டாக மீன் உடையாத அளவுக்கு ரொம்ப மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் இந்த தண்ணியாக இருக்கிறது வந்து நமக்கு வந்து ட்ரை ஆகணும். அதனால் இனி வந்து இதை மூடி போடாமல் அப்படியே ஓப்பனில் விட்டு அடுப்பை அதே மாதிரி சிம்மில் வச்சு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து குக் பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆயிரும். பாருங்கள், இப்போ நம்மளோட சூப்பரான மீன் அவியல், நெத்திலி மீன் அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் வாழை இலை போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ணுறது வரை அப்படியே வந்து வாழை இலையை போட்டு மூடி வைங்க. அந்த அவியலோட அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் கலக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட அருமையான நெத்திலி மீன் அவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் இருக்கிற அந்த முருங்கைக்காய், மாங்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. எப்போவும் ஒரே மாதிரி சாப்பிடாம வித்தியாசமாக இந்த மாதிரி நீங்கள் நெத்திலி மீன் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.